வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் விழித்திரு நண்பர் வணக்கம். இந்த பப்பிள்ஸ் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆர் தி பட் ஜாயின் பட்டன் டு சப்போர்ட் ஒரு அண்ணாமலை வச்சுருக்கேன். நன்றி. இப்போ அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு பார்லிமெண்ட்டில் சொன்னார் இல்லையா, எல் முருகனை. எல் முருகனுக்கு முன்னாடி ஆணைய தலைவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாடு தலைவராக இருந்து அப்புறம் மந்திரி கொடுத்தாங்க ராஜ்யசபா மூலிமா. அப்புறம் நீலகிரி தொழில் நிற்கிறான்னு சொல்லி வேலை பண்ணிகிட்டு இருந்தார் மும்மரமாக. அதுக்கடையில் அது 2.5 வருஷம் பீரியட் முடிஞ்சோன்னே மறுபடியும் மத்திய பிரதேச சட்டசபை வந்த அப்புறம் இவருக்கு 2.5 வருஷம் முடிஞ்சோன்னா மறுபடியும் இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க. மறுபடியும் இவருக்கு ஒரு ஒரு முக்கியமான 4 பேர் தான். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே மக்கள்கிட்ட போய் தான் வரணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க மேலிடத்தில். இவருக்கு மட்டும் இப்போ ஸ்பெஷலாக மறுபடியும் மத்திய பிரதேசம் தேர்ந்தெடுத்துட்டாங்க எல் முருகனை. இல்லை எடுத்திங்கன்னா மறுபடியும் மோடி வந்தனையும் இவர் மத்திய அமைச்சர் கிடைக்கும்ன்றது உறுதியாகுது. இது அன்ஃபிட்னு சொன்ன டிஆர் பாலுக்கு ஒரு அருந்ததிய சமூகத்துலேருந்து வந்தவர், தலித் தலைவர். அன்றைக்கி அன்ஃபிட்னு சொன்னார். வன்மத்தை கக்கின்னு அப்படியா, பொதுவாகவே அவங்களுக்கு ஆகாது இந்த மாதிரி இருந்தால் இந்த திமுக ஆளுக்கு. அப்போ இதில் உறுதிப்படுத்திட்டாங்க. அமித்ஷாவும் மோடியும் அந்த க்ளோஸ் பெல்ட்டுக்குள்ளே எல்முருகன் இருக்காருன்றதை சொல்லாமல் சொல்லிட்டாங்க. மறுபடியும் கொடுப்பாங்கன்றது இதில் உறுதியாகுது. ஏன்னா லோக்சபா இந்த ராஜ்யசபாவுக்கு எடுக்க போகிறாங்க, அப்ளை பண்ணிட்டார் எல்முருகன். சரி, அப்புறம் ஒரே நாடு ஒரு தேர்தல் நிறையா கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம. அப்போது இவர் வந்துட்டார் 3வது முறையானா 2ல் 1 பங்கு அந்த முதலமைச்சர் கையெழுத்து அந்த உறுதியெல்லாம் ஆனப்புறம் எல்லா சட்டசபைக்கும் ஒன்றா தேர்தல் நடக்கணும். சுதந்திரம் ஆனதுலேருந்து 3-4 ட்ரிப் அப்படி தான் நடந்தது. இவங்க ஆட்சி இந்திரா காந்தி பேரில் கலைக்க போக வந்த வேணா தான் அங்கங்கே மாறி மாறி நடக்குது. அது தேர்தல் செலவு மட்டும் ஆறுதில்ல, ஒரு பீஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்த கட்டத்தை மக்களுக்கு செய்ய முடியல அப்படிங்கிறது வருது. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ உடனே வருமானா இல்லை, அது 26க்கு அப்புறங்கிறாரு நம்மளை. இப்போ வந்து ராம்நாத் கோவிந்த் சம்மந்தமாக சொல்லணும் முன்னாள் ஜனாதிபதி. அது அதுக்கான இதெல்லாம் திரட்டிகிட்ருக்காரு, எப்படி பண்ணணும் என்னென்ன எல்லாட்டி கேட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவர் சட்டசபையில் பில் பாஸ் பண்ணுறாங்க, தீர்மானம் போடுறார் யார், ஸ்டாலின். என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் வர நடைமுறை சாத்தியமில்லை, இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் எடுத்தோம் கழுத்தின 10 வரையில் எழுதி கொண்டு வந்து பேசி முன்யோஜனை செயல்படுறாரு. யாரை குழப்ப தீர்மானம் கொண்டு வந்துள்ளாருன்னு தெரியல. வாக்குறுதி என்னாச்சு, 22 பொருட்கள் கொடுத்து இப்போ 45 லட்ச ரூபா வேணும், அது பண்ண முடியாது, ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். அதை தான் நம்மளை சொல்கிறாரு. திமுக கரும்புக்கும் நெல்லுக்கும் தரடாங்க, என்னாச்சு அங்கே கேளுங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. இதில் வந்து இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த மக்கள் தொகை அடிப்படையில் பெரிய அளவு எம்எல்ஏ மக்கள் எம்பிக்கள் சேவை செய்ய இயலவில்லை, அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சிருக்கு. ஏன்னா மக்கள் தொகை கேட்ப தொகுதியில் எண்ணிக்கை, இடஒதுக்கீடு, சட்டசபை பார்லிமெண்ட் உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் அவசியம், அதுவும் பார்த்துட்ருக்காங்க. அது இப்போ வருமானம் உடனே வர 2029 வேணால் வரலாம் ஒன்று. அப்புறம் வந்து குண்டு வெடிச்சு இதை பற்றி இன்னும் சிலிண்டர் பிளாஸ்ட்டுங்கிறாரு ஸ்டாலின். அதில் வந்து அந்த முஸ்லீம் அந்த சம்மந்தப்பட்டவங்களை முனைப்பாக விடுதலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வேறு எதுலேயும் முனைப்பாக காணும் திமுகக்கு அப்படின்ட்டு வாரி விட்டுருக்காரு அண்ணாமலை. அதில் திமுக வந்தாலே குண்டு வெடிக்கின்ற உதாரணம் 98 கருணாநிதி இருக்கும்போது கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஆச்சு. நிறையா பேருக்கு உயிர் ஆபத்து, இறந்து போனது, அப்புறம் கை கால், இந்த மாதிரி பல பிரச்சனை ஆச்சு. அப்பேற்பட்ட இடத்துல வெளியில் விடுறேங்கிறாரு அந்த சம்மந்தப்பட்ட நபரில். அதில் மும்முரம் காட்டுறாங்க முஸ்லீம் சகோதரர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து கோவை குண்டுவெடிப்பில் அப்போ 58 அப்பாவி பொதுமக்கள் புஷ்பாஞ்சி செலுத்த மரியாதை நேற்று பண்ணார். எப்போதான் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் தமிழகம் தீவிரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் ஏற்ற இடமாக சொர்க்கபுரியாகவே இருந்து வருகிறது. 1991ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை, அப்போ கருணாநிதி ஆட்சி. அப்புறம் ஜெயின் கமிஷன் அறிக்கையில் திமுக கருணாநிதி விடுதலை புலிகள் அமைப்பை தமிழகத்தில் சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தார் என்றும், காவல்துறையினரையும் விடுதலை புலி அமைப்பு இருக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போது இன்றைக்கி திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டுமானால் இவர் மறந்திருக்கலாம், ஆனால் பொதுமக்கள் மறக்கவில்லை அப்படிங்கிறாரு. ஸோ 22ஆம் தேதி போன 22ஆம் ஆண்டு அதே மாதிரி கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சு இன்னும் சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காரு. 13 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கு. அனைத்தும் வெளியிட்ட பிறகு இதற்காக சிலிண்டர் வெடிப்பு என்று நாடகமாடு கொண்டிருக்கிறார் திமுக. இது கைவந்த கலை உங்களுக்கு.
ஸோ இவங்களாம் அது இப்போ இன்னொன்று சொல்லியிருக்காரு. இந்த எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி இருக்கிற கட்சிகள்லாம் வந்து எஸ்டிபிஐ கட்சி இந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி வச்சுட்ருக்காங்க ஏடிஎம்கே, அவங்களையும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்லியிருக்காரு. அப்புறம் இதுக்கு மேலே இன்னொன்று ஒன்று என்னென்னா, வளரும் பாஜக வீழ்த்த திட்டமா திமுக ரகசிய வியூகம் அப்படிங்கிறாங்க. ரகசிய பேரம்னா சொல்கிறாங்க. அன்றைக்கி எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் தீய சக்தி அப்படின்னாங்க. ஜெயலலிதா சொல்லும்போது ஒருபடி மேலே போய் திருக்குவளை தீய சக்தி, திருக்குவளை தானே கருணாநிதி, அதனால் திருக்குவளை இருந்ததுனால ஆக்சுவலாக அவங்களுக்கெல்லாம் ஓங்கோல் ஆந்திராதான்றாங்க. ஸோ பாஜக 20% வரை ஓட்டுகள் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளன. திமுகவுடன் அதிமுக சமரசம் பெற்றால் இனி தமிழகத்தில் களம் திமுக பாஜக என மாறிவிடும். இதை தடுக்கவே திமுக அதிமுக மறைமுகமாக பேரத்தில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இப்போ பழனிசாமி ப்ரெஸ் மீட்டில் அப்படி இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. பொதுவாக இவங்க 2 பேரும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நீ இருந்தால் நான் ஒருத்தர் 5 வருஷம் கொள்ளை அடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சுருக்கும் காலங்காலமாக வர்றது. யாரும் இடம் கொடுக்காத மாதிரி காங்கிரஸ்க்கு அப்புறம் இவங்க 2 பேர் வந்தப்புறம் அது இனி எப்படி முறியாகுன்றதை நம்ம இனி வருங்காலம்லாம் பார்க்கணும். அதனால் வந்து திமுக அரசை ஒரு கட்டத்துக்கு மேல் விமர்சிக்க முடியாது. உங்கள் இடத்துக்கு ஆளுங்கட்சி வரிசைக்கு நாங்கள் வர வேண்டும், எதிர்க்கட்சி வரிசைக்கு நீங்கள் வர வேண்டும், வேறு சக்தியில் வருவதை தடுக்க வேண்டும். சொல்லப்போனால் நமக்குள் நடப்பதெல்லாம் பங்காளி சண்டை தான். அது அடிக்கடி அண்ணாமலை சொல்கிறார்ல இந்த மாதிரி. ஸோ அது எம்ஜிஆர் குறித்து திமுக துணை பொதுச்செயலர் ராஜா வந்து கடும் விமர்சனம் பண்ணார் இல்லையா, பெயரளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி விட்டாங்க. ஏற்கனவே இதை குறித்து சொல்லியிருக்கோம். அந்த பஸ் நிலையத்துக்கு அப்படி தான் அமைச்சர் பதில் சொல்கிறாரு. அதெல்லாம் போக இந்த பன்னீர்செல்வத்தை நீக்கி எடப்பாடி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருந்தார் இது நாள் வரைக்கும். உதயகுமார் தான் துணைத் தலைவர் எங்கள் சட்டசபைக்குள்ளே. நேற்று கேட்குறாங்க, உடனே அதுக்கு பரிசீலனை பண்ணி ஓகேன்ட்டாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான். வெளியில் பத்திரிகை சொல்லுவாங்க இல்லைன்பாங்க. காலம் 2 பேருக்குள்ள இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இன்றைக்கி சட்டசபைக்கு பன்னீர் வரல. ஆனால் உதயகுமாருக்கு பழனிசாமி பக்கத்தில் கொடுத்தாச்சு. இவ்வளோ நாள் கொடுக்காம இருந்தாங்க. அப்போ கேட்ட கேள்விக்கு கேளம்பாக்கத்துக்கு பிரச்சனை பார்க்குறேங்கிறார் ஸ்டாலின். ஸோ இதில் ஒரு புரிதல் இருக்குது, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க காலம் 2 பேருக்குள்ளே இருக்கணும், 3வது ஆள் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதை மீறி நம்ம எப்படி கொண்டு போகிறோன்றது வருங்காலத்தை பார்க்கலாம். ஒன்று இருக்குது, ஒன்று மட்டும் உறுதி. யார் வரக்கூடாதுன்னு சொன்ன ஸ்டாலினுக்கு மோடி வந்தப்புறம் இந்த திமுக மட்டும் இல்லை, கெஜ்ரிவால் இப்போ போராட்டம் பண்ணிட்டு விவசாய போராட்டம், அதுக்கு துணை போகிறாங்க. அது மம்தா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட் ஐடி இருக்குது விரைவில். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சால் இன்னும் 2 மாதம் 3 மாதம் தானே, ஜூன்லேருந்து பார்க்கலாம். இப்போவே எத்தனை பேருக்கு வரப்போகுதுன்னு தெரில. அசோக் கிடைக்காம இவருக்கு இது கிடைக்குமா, பெயில் கிடைக்குமா, நம்ம பொறுத்தும் பார்க்கணும். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு இன்றைக்கின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கும் பல பேருக்கு பிரச்சனை இருக்குது. அதான் நிர்மலா சீதாராமன் கூட சொல்லியிருக்காங்களே, ஊழல் பண்ண இடி வராமல் இருக்குமா கேட்குறாங்க பார்லிமெண்ட்டில். ஸோ இவங்களுக்கெல்லாம் மணி கட்டுறது உறுதி. அது இப்போ கொஞ்சம் பேர்னாலும் ஃபுல்லாக எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்களுக்கு வான வேடிக்கை நிறையா இருக்குன்றது ஊர்ஜிதமாகுது. அதனால் இது கொஞ்சம் பிரகாசமாக எரியிற காலம் முடி எரியும் அணைய போகிற வழக்குகள் பொறுத்து பார்ப்போம். நன்றி ஜெயந்தி.